الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. ما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 14வது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹுவின் பேரருளால் சூரத்துல் அம்பியா, சூரத்துல் ஹஜ்ஜி, சூரத்துல் மோமினூன், சூரத்துல் நூர் தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா ஓதும் பாக்கியத்தை தந்தான். மீதமுண்டான நாட்களிலும் இதுபோன்று குர்ஆனை இன்று ஓதவும் கேட்கவும் இன்று வணங்கவும் அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இது நாள் வரை நாம் செய்த வணக்கங்களை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாக நல்லமல்கள் செய்வதற்குண்டான நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா இன்று சூரத்துல் மூமினூன் அந்த சூராவினுடைய ஆரம்பத்திலேயே சொர்க்கத்திற்கு வாரிசாக கூடியவர்கள் யார், சொர்க்கம் அதை அடைவதுதான் ஒவ்வொரு மூமினான மனிதனுடைய நோக்கமாகும். இந்த உலக வாழ்க்கையினுடைய நோக்கமே நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கவாதியாக ரப்பிடத்திலே நாம் அவனுடைய சன்னிதானத்தில் சென்றடைவதுதான் நம்மளுடைய நோக்கம். அதற்காகத்தான் எல்லா முயற்சிகளும், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, தான தர்மங்கள், எத்தனை வணக்கங்கள் செய்கிறோமோ அந்த எல்லா வணக்கத்திற்கும் பின்னணி மறுமையில் நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அந்த சொர்க்கத்திற்கு வாரிசாக கூடியவர்கள் யார், அவரிடத்தில் இருக்கக்கூடிய குணம் என்ன, குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி அல்லாஹு தாலா அந்த சூரத்துல் மூமினூன் ஆரம்ப ஒரு 6 வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். அந்த சொர்க்கத்திற்கு வாரிசாக கூடியவர்கள் அவர்கள் எத்தகையவர் என்றால், தொழுகையில் ஆழ்ந்த ஓர்மையுடன் உள்ளச்சத்துடன் அவர்கள் தொழுவார்கள். வெறுமன தொழுவார்கள் அப்படின்னு சொல்லல, அந்த தொழுகையில் உள்ளச்சத்தோடு அவர்களுடைய தொழுகை இருக்கும். அதுபோன்று தேவையில்லாத வீணான விஷயங்களை விட்டு அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். ஜகாத்தை சரியான முறையில் கொடுத்து வருவார்கள். அதுபோன்று தங்கள் மர்மஸ்தானங்களை அவர்கள் பாதுகாத்து வருவார்கள். அமானிதங்கள், வாக்குறுதிகளை பாதுகாப்பார்கள். தொழுகையில் கவனம் செலுத்துவார்கள். ஆரம்பமும் தொழுகை, கடைசியும் தொழுகை. வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் தொழுகையிலே கவனம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி என்றால் அந்தந்த நேரத்திற்குண்டான தொழுகையை அந்தந்த நேரத்தில் சரியாக நிறைவேற்றுவார். இந்த குணமுடையவர்கள் தான் அந்த சொர்க்கத்திற்கு வாரிசு என்று அல்லாஹு தாலா தனது அருள்மறையிலே சொல்கிறான். அன்பானவர்களே, தொழுகை என்பது இன்றைக்கு நம்மிடத்திலே ஒரு சாதாரண ஒரு வணக்கமாக அதை காணப்படுகிறது. தொழுகைக்கான முக்கியத்துவம் எந்த அளவிற்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அது முழுமையாக கொடுக்கப்படவில்லை. ஒரு மூமினான மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம், அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு, அவன் நிம்மதியாக வாழ்வதற்கு அனைத்தையும் அல்லாஹு தாலா அந்த தொழுகையில் தான் வைத்திருக்கிறான். தொழுகை என்ற அந்த வணக்கம் சாதாரணமானதல்ல. அல்லாஹு தாலா எல்லா கடமைகளையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். இந்த தொழுகை என்ற உன்னதமான கடமையை தன் பக்கம் பெருமானாரை அழைத்து இந்த தொழுகையை கடமையாக்கினான். அப்பேற்பட்ட தொழுகை, இந்த தொழுகையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், மிஃப்தாகுல் ஜன்னா அஸ்ஸலா, சொர்க்கத்தினுடைய திறவுகோலே தொழுகைதான். சொர்க்கத்திற்கு உள்ள போகணும்னா ஒழுங்கான முறையில வாழ்க்கையில் நாம் தொழுதிருந்தால் அதுவே நம்மை சொர்க்கத்திற்கு உள்ளே அழைத்து செல்லும். தொழுகையை நம்ம விட்டுட்டு மற்ற பெரிய பெரிய அமல் செய்கிறேன், நான் உம்ரா செய்கிறேன், ஹஜ்ஜி செய்கிறேன், உம்ரா செய்துட்டு வந்த பிறகு பார்த்தா தொழுகை இல்லை,
ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து பார்த்தானா தொழுகை இல்லை. அப்ப அது உயிரோட்டமான ஒரு வணக்கம் அல்ல. வணக்கத்திற்கு உயிரோட்டம் அடிப்படையே தொழுகை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தீனுடைய தூணே தொழுகை. ஒரு ஒரு பில்டிங் நிக்குதுன்னு சொன்னா அதுக்கு 4 பக்கமும் தூண் இருக்கும். அந்த தூணை தகர்த்தாச்சு இடிச்சாச்சுன்னு சொன்னா பில்டிங்க கீழே விழுந்துடும். அதே மாதிரிதான் மற்ற வணக்கங்கள் உயிரோட்டமாக இருப்பதற்கு இந்த தொழுகை என்பது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தொழுகையை மட்டும் எந்த இடத்தையாவது நீங்க தொழுவுங்கன்னு சொன்னான். இங்கதான் வரணும்னு கட்டாயப்படுத்தல. தொழுகையுடைய நேரம் வருகிற போது எங்க நீங்க இருக்கிறீங்களோ அங்க நீங்க தொழுது கொள்ளுங்க. அப்படின்டா பள்ளிவாசல் பக்கத்துல இருக்கிறன்னா ஜமாத்துக்கு பள்ளிக்கு வந்துடணும். ஒரு தூரமாக நம்ம இருக்கிறோம், பள்ளியை விட்டு தூரமாக இருக்கிறோம், ஒரு வேலையாக போனோம், தொழுகையுடைய நேரம் வந்துடுச்சு, பள்ளியை நோக்கி போனோம்னா முடியாது, தாமதம் ஆயிடும். அந்த நேரத்தில் நம்ம அங்கேயே நம்ம தொழுதுக்கலாம். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையை இந்த அளவுக்கு வலியுறுத்தினான்னு சொன்னா, தன்னை நம்பியவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் அந்த தொழுகையில் தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபாத்தத்துஹு ஸலாத்து ஃபகஅன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு. ஒரே ஒரு தொழுகை ஒரு மனிதனுக்கு தப்பிடுச்சு. ஒரு தொழுகை ஒரு மனிதனுக்கு தப்பி விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தன் குடும்பமும் சொத்தும் தன்னை விட்டு போய்விட்டால் எப்படியோ அது போன்று. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். திடீர்னு ஒரு பூகம்பம், நம்மளுடைய சொத்து குடும்பம் எல்லாமே உள்ள போயிடுச்சு, நம்ம மட்டும் தான் எஞ்சி இருக்கிறோம். சந்தோஷமா இருப்போமா? சிரிச்சுக்கிட்டு இருப்போமா? வாழ்க்கை எப்படி இருக்கும்? உள்ளம் எப்படி துடிக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அது போன்று ஒரே ஒரு தொழுகை தவறிவிட்டால் தன்னுடைய சொத்து சுகங்கள் பிள்ளைகள் எல்லோரும் போனதற்கு சமம் என்கிறார்கள். இன்று அந்த தொழுகையினுடைய நிலை நம்மிடம் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நிறைய பிரச்சனைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், தீர்வு இல்லாமல் நிரந்தரமாக சிரமத்திலேயே இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறோம். அடிப்படையான தொழுகையில் நாம் பலகீனமாக இருக்கிறோம். நேரம் கிடைக்கும் போது தொழுகிறது, நேரம் கிடைக்கும் போது தொழுகிறது, அந்த இடத்துக்கு போயிட்டா தொழுகிறது. அப்படிதான் தொழுகை நம்மள்கிட்ட இருக்கிற ஒழிய அந்த தொழுகைக்கென்று ஒரு தனி கவனம் செலுத்துவது என்பது நம்மிடத்திலே மிக குறைந்த ஒரு நிலையில் இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா அதின் அப்படிங்கிற அந்த சொர்க்கத்தை படைச்சு சொன்னானா, தகல்லமி பேசுனானா. அப்ப அந்த சொர்க்கம் இந்த வசனங்களை தான் ஓதி காட்டிச்சான். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன். தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்கள், தேவையில்லாத விஷயங்களிலிருந்து தூரமாக கூடியவர்கள், இவர்களெல்லாம் எனக்கு சொந்தக்காரர்கள் என்று மகிழ்ச்சியோடு சொர்க்கம் பேசியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை நமக்கு சொல்றாங்க. தொழுகை என்பது அந்த அளவிற்கு முக்கியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்ரிபுடைய தொழுகை முடிந்த பிறகுதான் சக்கராத்துடைய நிலை ஆரம்பமானது. மக்ரிப தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க, சக்கராத்துடைய நிலை அவங்களுக்கு ஆரம்பமாயிடுது. அந்த சக்கராத்துடைய நிலையில இருக்கும் பொழுது இஷாவுடைய தொழுகையுடைய நேரம் வந்துடுது. சஹாபாக்கள் காத்திருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய நிலையில உச்சகட்டத்தை அடைஞ்சு அப்படியே மயக்கம் முடிஞ்சிடறாங்க. மயக்கத்தில் இருந்து தெளிந்தவுடன் தண்ணீரை ஊற்றி குளிக்கின்றார்கள் தொழுகைக்கு வருவதற்காக. மீண்டும் மயக்கமுற்று விழுந்து விடுகிறார்கள். மயக்கத்திலிருந்து மீண்டும் தெளிந்து மீண்டும் குளிக்கின்றார்கள். இப்படியாக ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 4 முறை மயக்கம் முழுவதும், மயக்கத்திலிருந்து தெளிவானவுடன் குளிப்பதும், திருப்பி மயக்கத்திலிருந்து தெளிவானது குளிப்பது, இப்படியாக 4 முறைக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முர்ரு அபூ பக்கர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரை சொல்லுங்க, ஃபல்லி ஸல்லி பின்னாஸ், அவரு மக்களுக்கு அவரை இமாமா நின்று தொழ சொல்லுங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அந்த கஷ்டமான நிலையிலும் கூட தொழுகையில எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுல எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த தொழுகை என்பது அவ்வளவு முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையிலும் கூட எப்படியாவது தொழுகையில் வந்துவிட வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். தொழுகை என்பது 7 வயதில் கடமையாகிறது. சக்கராத் வரையிலும் அந்த கடமை நம்மோடு இருக்கிறது.
அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தினுடைய மகிமை, அதனுடைய கண்ணியம் முழுமையாக இன்று நம்மளுடைய உள்ளங்களில் இல்லாததினால் இன்று ஏதேதோ காரணங்களை சொல்லி பார்த்தா அவர் அன்றைக்கு சுபு தொழுதிருக்க மாட்டார். சுபுடைய தொழுகையில பலகீனம். எந்த தொழுகையுடைய நேரம் தொழ முடியுமோ அதை மட்டும்தான் தொழுகிறது. அப்படி அல்ல, அந்தந்த நேரத்தில் அந்தந்த தொழுகையை நம்ம தொழுகணும். ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு நன்மைகள் இருக்கிறது, ஒவ்வொரு தரஜாக்கள் இருக்கிறது. அந்த தொழுகையில நம்ம கவனமாக இருக்கிற பொழுது நம்ம தேடுகிற பரக்கத், நம்ம தேடுகிற நிம்மதி, நம்ம தேடுகிற பாதுகாப்பு, நம்ம தேடுகிற உதவி எல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையை சுற்றி தான் வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா அதுதான் சொல்றான், அந்த தொழுகையில் பேணுதலாக இருப்பவர்கள் சொர்க்கத்திற்கு வாரிசாவார்கள். ஏன் அந்த தொழுகையை நம்ம தொழுகணும்? அந்த தொழுகையில அவ்வளவு கவனமாக இருக்கணும். எதனால அப்படின்டா, நம்ம இந்த உலக வாழ்க்கை மட்டும் நமக்கு நோக்கம் அல்ல. நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன் நாம் நிறுத்தப்படுவோம். அலா ரப்பிக ஸஃபா லகத் ஜிதுமூனா கமா கலக்னாகும் அவ்வல மர்ரத்தின். அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையில் மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் சொல்வான், ஒட்டுமொத்த மனிதர்களையும் வரிசையாக நிற்க வையுங்கள். ஒவ்வொருவர்களையும் அல்லாஹ் பார்ப்பான். திடீரென ஒரு அடியானை அழைப்பான், ரகசியம் பேசுவான் அவனோடு. அடியான் அல்லாஹ் அழைத்தவுடன் பயந்து நடுங்கி விடுவான். அந்த அடியானை பக்கத்தில் அழைத்து அல்லாஹ் ரகசியம் பேசுவானாம், எப்பா நீ வாழுகிற காலத்தில எவ்வளவு பாக்கியங்களெல்லாம் உனக்கு நான் கொடுத்திருந்தேன், இந்த எல்லா பாக்கியங்களையும் கையில வச்சுக்கிட்டு நீ இவ்வளவு பெரிய பாவம் செய்துட்டிய அப்படின்ற உடனே அடியான் அப்படியே நடுங்குவானா. ஆகா, நம்ம எப்படிதான் அல்லாஹ்ட்ட தப்புறது. அப்ப அல்லாஹ் சொல்வானா, கவலைப்படாத, உலகத்துல வாழும் பொழுதே உன்னுடைய குறைகளை நான் மறைச்சிட்டேன், இன்னைக்கு நான் மறைக்க மாட்டேன், உன்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுவானா. அல்லாஹு தஆலா அந்த மாதிரி கூட்டங்களில் நம்மை சேர்த்தருள்வானாக. இப்படி அல்லாஹ் ரகசியம் பேசுவான். அந்த நேரத்திலே சஃப்பாக வரிசையாக மனிதர்கள் எல்லாம் நிறுத்தப்படுவார்கள். எப்படி நிற்பாங்க? இப்படி நிக்கிறது இல்ல, இப்படி விரல வச்சுட்டு நிக்கணும். அந்த மாதிரி நிலையில எப்படி நாம் தாயினுடைய கருவறையில் இருந்து வெளிவருகிற போது வந்தோமோ அதே நிலைதான். ஆடை, ட்ரெஸ் அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அப்படியே நிக்கணும். அந்த நிற்குதலை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியது இருக்கிறதுங்கிற பயம், அந்த அச்ச உணர்வு நமக்கு இருந்தால் தொழுகையில தக்பீரை கட்டின உடனே வேற சிந்தனை வருமா? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் காஷியூன். தக்பீர் கட்டியவுடன் அவர்கள் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். இன்று நம்மளுடைய தொழுகையினுடைய நிலை எப்படி இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவ்வலு ஷைஇன் யுர்ஃபஉ மின் ஹாதிஹில் உம்மா அல் குஷூ. எல்லோருமே என் உள்பட தக்பீர் கட்டின உடனே நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் ஓடுது. அதற்கான தீர்வு தெரியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்தில் ஆரம்பமாக முதலில் அவர்களிடத்திலே பிடுங்கப்படுவது எது தெரியுமா? தொழுகத்தில் உண்டான உள்ளச்சம் தான். உள்ளச்சம் பிடுங்கப்படும். அப்ப தொழுகையில முழுமையான உயிரோட்டம் இல்லை. ரப்பனா ஆத்தினா நம்மளோட நிறைய துவா செய்யறோம். அந்த துவாவினுடைய பிரதிபலனை கண்ணால காண முடியல. கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் கையை உயர்த்தினால் அதன் பலனை நேருக்கு நேராக அவர்கள் கண்டார்கள். ரப்போடு பேசினார்கள், உடனடியாக உதவிகளை பெற்றார்கள், வெற்றி கண்டார்கள் வாழ்க்கையில். அதே தொழுகைதான், அதே சூரத்துல் ஃபாத்திஹா, அதே குர்ஆன். ஆனா நம்மிடத்திலே அந்த உள்ளச்சம் என்பது மிக குறைந்து விட்டதினால் அதனுடைய பலனை முழுமையாக நாம் பெற முடிவதில்லை. அப்ப உள்ளச்சத்தை எப்படி நம்ம அடைகிறது? முதலாவது தொழுகையில நம்ம தக்பீர் கட்டின உடனே நம்மளுடைய பார்வை சுஜூதுடைய இடத்துல தான் நம்ம இருக்கணும். நம்மளுடைய சுஜூது எங்கேயோ அந்த இடத்துல தான் நம்ம பார்வை இருக்கணும். ருக்குவுக்கு நம்ம போகும் பொழுது நம்மளுடைய 2 காலுடைய பெருவிரல் அதை தான் நம்ம பார்க்கணும். அத்தஹியாத்துல நம்ம இருக்கும் பொழுது 2 முட்டினுடைய அந்த விரல் நம்ம வச்சிருக்கிறோம்ல, அங்கதான் நம்மளுடைய பார்வைகள் இருக்கணும். இப்படி இருக்க வேண்டிய இடத்தில் நம் பார்வைகள் இருந்தால் உள்ளச்சம் வந்துடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்னு சொன்னாங்க, தொழுகிற போது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், நீ அல்லாஹுவை பார்க்கிறாய் அப்படிங்கிற எண்ணத்தோட தக்பீரை கட்டு. பயம் இருக்குமா இருக்காதா? நீ அல்லாஹுவை பார்ப்பதை போன்று தக்பீரை கட்டி நின்று தொழுகு. அந்த நிலை உன்னால முடியலன்னு சொன்னா அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்து. இந்த மாதிரி நீ தக்பீரை கட்டி நின்று நீ தொழுதீங்கன்னு சொன்னா
அந்த உள்ளச்சம் உனக்கு வந்துடும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆக அன்பானவர்களே, தொழுகை என்பது சாதாரணமான ஒரு வணக்கம் அல்ல, அது மிக பாக்கியமானது. அல்லாஹ்வினுடைய உதவிகளை நேரடியாக பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த ஒன்று. உங்களுக்கு ஒரு சிரமம் என்கிற போது வஸ்தஈனு பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள் என்றுதான் அல்லாஹ் நமக்கு சொன்னான். வேற எந்த வழியும் நமக்கு சொல்லல. தொழுகை என்பது அவ்வளவு பாக்கியமானது. அதுல நம்ம உயிரோட்டம் உள்ளதாக இருக்கணும்னு சொன்னா சின்ன சின்ன பாவங்கள், தேவையில்லாத விஷயங்கள், இது எல்லாத்தையும் விட்டு நம்மளை பாதுகாக்கணும். அப்பதான் அந்த தொழுகை உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். செய்யறதையெல்லாம் நம்ம செய்துட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட்டு கூடாத காரியங்கள் எல்லாம் செய்துட்டு இன்னைக்கு நம்மளுடைய காசு பணங்கள் நிறைய பாவமான காரியங்களுக்கு செலவிடப்படுகிறது. பாவமான காரியங்கள், மார்க்கத்திற்கு ஹராம் என்று சொல்லப்பட்டு தடுக்கப்பட்ட விஷயத்திற்கு மனிதனுக்கு மனிதன் பயந்து கொடுக்கலன்னு சொன்னா ஏதாவது நினைச்சுக்குவான், கொடுக்கலன்னு சொன்னா வேற வழியில நமக்கு ஏதாவது இடையூறு செய்வான். அப்படிங்கிறத பயந்து, உலக வாழ்க்கையில பயந்து மறுமையினுடைய வாழ்க்கையை நம்ம நஷ்டமாக்குறோம். காசு பணங்கிறது நமக்கு லேசா நமக்கு கிடைக்கிறது இல்லை. காலையில இருந்து இரவு வரையிலும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஃபضل அது, அது மிகப்பெரிய நியாமத்து. எல்லோருமே போராடுகிறோம், உழைக்கின்றோம், முயற்சி செய்கிறோம். அவர்களுக்கு அல்லாஹ் தான் கொடுக்கின்றான். ஆனால் அதை பரக்கத்தாக தந்த அல்லாஹ்ட்ட நம்ம அவனுக்காகவே திருப்பி நாம செலவழிக்கிறத விட்டுட்டு செலவுலேயே மிகப்பெரிய நன்மைகளை பெற்று தரக்கூடிய செலவு எது தெரியுமா? நம்ம மனைவி மக்களுக்கு செலவு செய்யறதுங்க. இன்றைக்கு நிறைய பேர் அது கூட செய்யறது இல்லை. அதுல கணக்கு பார்ப்பாங்க. அங்க வீட்டுல நம்ம கேட்டோம்னா காசு தர்றதில்லை, பணம் தர்றதில்லை, நிறைய மன சஞ்சலங்கள். ஆனா வெளியில பார்த்தா நிறைய செலவழிப்பார், அது கொடுப்பாரு, இது கொடுப்பாரு. என்ன இவ்வளவு தாராளமா செலவு செய்யறவரு ஏன் வீட்டுக்கு செய்யறது இல்லை? நன்மைகளை அதிகம் பெற்று தரக்கூடிய செலவினங்களில் நம்மளுடைய மனைவி மக்கள், குடும்பத்திற்கு, நம் பெற்றோர்களுக்கு நாம் செலவு செய்யக்கூடிய செலவினங்கள். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் மறந்து மக்களுடைய பேருக்காக, புகழுக்காக தேவையில்லாத காரியத்திற்கு கேட்கும் பொழுது நம்ம அள்ளி கொடுத்துட்டு நம்மளே போய் அங்க போய் நிக்கிறோம். நம்ம முகத்தை காட்டிட்டு ஒரு பெருமையா போய் அங்க நிக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அன்பானவர்களே, அல்லாஹு தாலா இந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கை ஒரு சோதனைக்காக தந்திருக்கிறான். அந்த சோதனையில் வெற்றி பெறுவதற்கு மிக தலையான கடமைதான் இந்த தொழுகை. அந்த தொழுகையில் உள்ளச்சத்தோடு நாம் தொழுகிற போது அது உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். நாம் கேட்டதை பெறலாம். துனியாவில மட்டுமல்ல, மறுமையில் சொர்க்கம் நம்மை அழைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பேற்பட்ட உன்னதமான அந்த வணக்கத்தை, அந்த தொழுகையை உள்ளச்சத்தோடு நாம் தொழ வேண்டுமானால் சிறிய சிறிய பாவங்கள், தவறான எண்ணங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் விட்டு நம்மளை பாதுகாக்கணும். அடுத்த நொடி மரணம் நம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பேசிக்கொண்டிருக்கிறோம். நாளை நாம் இருப்போம் என்பது உறுதி அல்ல. கடந்த காலம் கடந்து விட்டது. இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற பாருங்க, இதுதான் நிஜம். அடுத்து அது நம்ம கையில இல்லை. இப்படிதான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கிற போது நம்ம எவ்வளவு பயத்தோடு, அச்சத்தோடு நமது வாழ்க்கையை தூய்மையாக பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு சிறப்பாக அமைய வேண்டுமானால் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படிதான் உங்களின் மரணம். நீங்கள் எப்படி மரணிக்கின்றீர்களோ அப்படிதான் நாளை மறுமையில் உயிர் கொடுத்து நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையினுடைய முடிவு சரியாக அமைய வேண்டுமானால் வாழும் காலங்களில் சிறப்பான முறையில வாழ்வதற்கான வழிகளை தேட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், அதிலேயே பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்பேற்பட்ட நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. உயிரோட்டமான வணக்கமாக நம்மளுடைய தொழுகையை அல்லாஹு தஆலா ஆக்கி தருவானாக. அந்த தொழுகையின் மூலமாக நம் முன்னோர்கள் எப்படி வெற்றி கண்டார்களோ, அல்லாஹுவை நெருங்கினார்களோ, அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றார்களோ, அதுபோன்று நம்மளுடைய தொழுகை உயிரோட்டமாய் அதை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து அந்தந்த நேரங்களில் அதை நிறைவேற்றி ரப்பனுடைய நெருக்கத்தை பெற்று சிறந்தவர்களாக, சொர்க்கத்திற்கு தகுதி உடையவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் வாழச் செய்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா, முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நமக்கு தெரிந்தவர்கள் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்கள் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. நம்மளுடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. இது நாள் வரை நாம் செய்த வணக்கங்களை
அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கான நன்மைகளை துனியாவிலும் ஆகிரத்திலும் நிரப்பமாக தந்தருள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل يا ربي على النبي محمد وعلى آله وصحابه أجمعين والحمد لله رب العالمين.